நம்ம முகலாய பேரரசுல பாபர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பாபரோட வெற்றிக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் ஒன்று பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா அவர் வந்து பீரங்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட்டாமேனின் போரிடும் முறை அப்படிங்கிறது. இந்த ஓட்டாமேன் எம்பையருங்கிறது துருக்கியில வந்து ரொம்ப மிகப்பெரிய பேரரசு, உதுமானிய பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ருனிக் அப்படிங்கிற ஒரு போரிடும் முறையை வந்து பாபர் வந்து கையாண்டதா சொல்லப்படுது. இந்தியாவின் முதன் முறையாக பீரங்கிகளை வந்து இந்த போர்ல பயன்படுத்தினது பாபர் தான். சரியா? பாபர் வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளர். அவர் வந்து துருக்கி மொழி தான் அவரோட தாய்மொழி. ஸோ ஒட்மேன் எம்பையர் பத்தி சொன்னேன். ஸோ அது வந்து துருக்கிய பேரரசு. ஸோ இவரும் வந்துட்டு அந்த பேரரசு கிட்ட இருந்தா வந்திருக்காரு. ஏன்னா அப்படின்னா இவருக்கும் துருக்கி மொழி தெரியும். அவரோட தாய்மொழியே துருக்கி தான். துசுக்கி பாபரி என்ற அவரது நினைவு குறிப்புகள் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. அவரோட நினைவு குறிப்புகள் என்ன சுயசரிதை அப்படின்னா துசுக்கி பாபரி, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா துருக்கி மொழியில தான் எழுதியிருக்கு. இந்த துசுக்கி பாபரியை வந்துட்டு அப்துல் ரஹீம் கான் இ கான் அப்படிங்கிறவர் பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. அப்துல் ரஹீம் கான் இ கான் அப்படிங்கிறவர் பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்காரு. பாபர் வந்து இந்தியாவில் 3 மசூதி வந்து கட்டியிருக்காரு. ஒன்னு பானிபட், இன்னொன்னு சம்பல்பூர், அதுக்கப்புறம் அயோத்தி. இந்த 3 இடத்துலயும் வந்துட்டு ஒரு மசூதி கட்டியிருக்காரு. ஒன்னு பானிபட்ல, இன்னொன்னு சம்பல்பூர்ல, அதுக்கப்புறம் அயோத்தியில. அடுத்து பாபரோட மகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹுமாயூன். இந்த ஹுமாயூனோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 2 செப்பரேஷனா வரும். ஒன்னு வந்துட்டு கிபி 1530ல இருந்து 1540 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இடையில 1540ல இருந்து 45க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் ஷூர் வம்சத்தை சேர்ந்த அரசர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. அவர் ஷெர்ஷா சூரி மறைந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஹுமாயூனே வந்துட்டு முகலாய வம்சத்தை வந்து கைப்பற்றி ஆட்சி நடத்தியிருப்பாரு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹுமாயூனோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். பாபரோட மூத்த மகன் தான் ஹுமாயூன். இவரோட ஹுமாயூன் அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங் பார்த்தோம்னா நல்வாய்ப்பு அப்படிங்கறது அவரோட நேமோட மீனிங். நல்வாய்ப்பு. ஹுமாயூன்னா நல்வாய்ப்பு. ஹுமாயூனுக்கு வந்து இருந்த பிரதர்ஸ் யாருன்னா கம்ரான், அஸ்காரி, ஹிண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சகோதரர்கள் இருந்தாங்க. கம்ரான், அஸ்காரி, ஹிண்டாஸ். ஹுமாயூன் வந்து அவரோட பேரரசை வந்து தன்னோட 3 சகோதரர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துதான் அவர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காபூல் மற்றும் கண்டஹாரின் ஆட்சியாளராக கம்ரான் நியமிக்கப்பட்டார். சம்பல் மற்றும் ஆழ்வார் பகுதி அஸ்காரிக்கும் ஹிண்டலுக்கும் அளிக்கப்பட்டது. 1539ஆம் ஆண்டு நடைபெற்ற சௌச்சா போர்ல ஷெர்கான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முகலாய படைகளை வந்து நசுக்கிறாரு. இந்த போர்க்களத்துல இருந்து ஹுமாயூன் தப்பி ஆக்ராவுக்கு செல்றாரு. 1540ல பில்கிராம் போர் வந்து நடக்குது. இதுல வந்து கனோஜ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்கிராம்னு சொல்லுவாங்க, கனோஜ்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஷெர்கான் என்ன பண்றாரு அப்படின்னா ஹுமாயூனை வந்து இந்த போர்ல தோற்கடிக்கிறாரு. சோ இதுல இருந்து நாடுல இருந்து